பாமகவை சேர்ந்த திரு பாலு நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம் தொடர்பாக தற்போது அன்புமணி எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். என்ன முடிவை பாமக எடுக்கவிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 37வது தொடக்க நாள் நிகழ்ச்சி இன்று. அதனால் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக தமிழகம் முழுவதும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி இந்த நாளை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த தருணத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல். கடந்த காலங்களை பார்த்தால் தமிழகத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வந்துள்ளது. இந்த சூழலில் வரக்கூடிய 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மிக பலமான ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கும். அந்த வெற்றி கூட்டணி தான் 26 தேர்தலில் வெற்றி பெறும். அந்த வெற்றிக்கு தொடர்ந்து அமைய இருக்கக்கூடிய அரசிலும் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அரசு தான் 2026 அமையும். அதற்கான வியூகத்தை வகுத்து அதற்கான கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும். இதற்கான எல்லா பணிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். 20ஆம் தேதி விழுப்புரத்தில் ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வன்னியர்களுக்கு திமுக செய்த துரோகத்திற்கு அதை கண்டித்து நடத்துகிறோம். அதில் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி மருத்துவர் ஐயாவுடைய பிறந்த தினத்தின் போது நடைபயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடங்குகிறார். 100 நாட்கள் கொண்ட அந்த நடைபயணம் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கட்சியினுடைய பலத்தை இன்னும் வலு சேர்ப்பதற்கான பணிகளை மிக தீவிரப்படுத்தி வருகிறோம். திரு பாலு, அதே போல கூட்டணி தொடர்பான முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாமக கட்சியில் நிலவக்கூடிய ஒரு பிளவு இடைவேளை அப்படிங்கிறது நிறுவனருக்கும் தலைவருக்கும் இடையில இருக்கக்கூடியது. இது கூட்டணி தொடர்பான பிளவாக பார்க்கப்படுகிறதா? இது குறித்து எப்போது முடிவு எட்டப்படலாம் என சொல்லப்படுகிறது. பாமக ஒன்றிணையும் என்ற எதிர்பார்ப்பும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்பொழுது இருக்கக்கூடிய சிறு சிறு இந்த குழப்பங்கள் என்பது நிச்சயமாக அது தீர்ந்து போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. கூட்டணி அமைக்கின்ற விஷயத்தில் யாருக்கும் எந்த இருவேறு மாற்று கருத்து என்பது இந்த தேர்தலில் நிச்சயமாக இருக்காது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக கூறி நாடகம் ஆடி ஏமாற்றி வஞ்சித்தது என்ற எங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். 1995ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது விழுப்புரத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து ஒரு சிம்மாசனத்தை போட்டு அதில் அமர வைத்து அவர் தோளில் மஞ்சள் துண்டை போட்டு நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று அன்றைக்கு நாங்கள் அமைத்த அந்த கூட்டணி தான் கலைஞர் அவர்கள் 96 முதலமைச்சர் ஆவதற்கு காரணமாக தெரிந்தது என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு 20ஆம் தேதி நாங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது வன்னியர்களுக்கு திமுக செய்த துரோகத்தை தோலுரித்து காட்டி தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான ஒரு நாளாக அந்த 20ஆம் தேதியை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதுதான் துவக்க நாளாக அமையும். அதன் மூலமாக திமுக தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியப்படும். வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும். அதற்கு வன்னியர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு தருவதாக கூறி ஏமாற்றியதால் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது என்ற அந்த சரித்திரம், புதிய சரித்திரம் தமிழ்நாட்டில் உருவாகும். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலு.